மொட்டு வராத ரோஜா செடிக்கு ஃபெர்டிலைசர் சொல்கிறேன். அப்போ மொட்டு வரும். நான் இன்னும் கொடுக்கல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு எரு கொடுத்துருக்குறேன். ஒரு 5 days கழிச்சு தான் நான் அந்த எரு கொடுக்கணுன்னு இருக்கேன். நான் முன்னாடியே சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம கொடுக்கறது தான். அது போல் நீங்கள் கொடுக்கும்போது சூப்பராக மொட்டு வைக்கும் ரோஜா செடியில். ஏற்கனவே பனானா பீல்ஸ் எல்லாம் நான் நாட்டு சர்க்கரை கலந்து கொடுக்க சொல்லியிருக்கேன். அது போல் கலந்து கொடுக்கும்போது நீங்கள் மீல் மேக்கர் பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் கொடுக்கணும். அதாவது சின்ன பால்ஸாக வரும், கடையில் விற்கும் பேக்கெட்ஸ் எல்லாம், சின்ன பேக்கெட்லலாம் விற்கும் மீல் மேக்கரு. ஒரு பேக்கெட் 10 rupees 5 rupeesலாம் விற்கும். அது போல் சின்ன பேக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி வந்து வச்சுக்கிட்டு ரோஜா செடிக்கு அப்பப்போ மந்த்லி லிக்விட் ஃபெர்டிலைசர் எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் போல் ஒரு 2 balls 3 balls அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் ரைஸ் வாட்டர் ஊற்றுறீங்க. இல்லை பனானா பீல்ஸ் வாட்டர் ரைஸ் வாட்டரில் சேர்த்துட்டு கொடுக்கும்போது இந்த மீல் மேக்கர் பவுட்ரு கொஞ்சம் போல் சேர்த்துக்கணும். அதாவது நீங்கள் பவுட்ரு கூட பண்ணி வச்சுக்கலாம், பால்ஸ் விற்கும். அதெல்லாம் கொண்டு பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் பாக்ஸில் கொட்டிட்டு திருப்பி இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் எந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் அது கூடவே 1 ஸ்பூன் போட்டு கலந்து நீங்கள் செடி கொடுத்துடலாம். நிறைய மொட்டு வைக்கும். இது ஏற்கனவே நீங்கள் நாட் ரோஸ் பார்த்துருப்பீங்க, அந்த பிளான்ட்டு தான் இது. இன்னும் மொட்டு வைக்கல, இப்போ போன வாட்டி நிறைய பூத்துச்சு. அந்த செடி தான் இது. இன்னும் மொட்டெல்லாம் வைக்கல, இனிமேல் தான் மொட்டு வைக்கும். பாருங்கள், மேல் பக்கத்தில் நிறைய காஞ்ச சாணம்லாம் போட்டிருக்கேன். அதாவது மக்கின மாட்டு சாணம் நீங்கள் நல்லா ஒரு 2 inch அளவுக்கு இது போல் போட்டு வச்சிடணும். மேல் பாகத்தில் கொஞ்சம் இது சாணம்லாம் தெரியக்கூடாதுன்னு கோகோ பீட் மேலுக்கு சைடில் மேலுக்கு தெரியாதபடி நீங்கள் போட்டுக்கணும். இது போல் க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன இதெல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காமிச்சினுக்கா பண்ணிவிட்டு நம்ம இது போல் நீங்கள் கோகோ பீட்ஸ் ஆயில் போட்டு வைக்கணும் மேல் பாகத்தில் மட்டும். லீஃபெல்லாம் இந்த பரவாயில்ல, சில்னஸ் இருக்கும். இது போல் மாட்டு சாணம்லாம் போடும்போது நைட்ரோஜன் கிடைக்கும் செடிக்கு. அதாவது ஃபாஸ்ட்டாக வளரும், நிறையா தளிர் கூட வரும். நான் இப்போ தான் போட்டு வச்சுருக்கிறேன். வெயிலுக்கு ஹீட்டு போடக்கூடாது சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போடுங்க, ஒன்றும் செய்யாது. இது போல் போட்டுட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது நல்லா தளிர் வரும், மொட்டு வைக்கும். லீஃப் எல்லாம் கூட எல்லோ கலராக இருந்தது. அப்பப்போ லீஃப் எடுத்து விட்டுருன்னா அப்போ தான் நல்லது. அதுலேயே இருந்தால் லேட் ஆகும் தளிர் வர்றதுக்கு. நீங்கள் வாழைப்பழம் தோல் கூட பவுட்ரு பண்ணிவிட்டு கூட சாயில்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு கூட கூடவே நான் சொன்ன மீல் மேக்கர் கூட அந்த விழுதோடவே சேர்த்துட்டு வாழைப்பழம் தோல் காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி மிக்ஸி கப்பில் அரைக்கும்போது மீல் மேக்கர் கூட சேர்த்து மிக்ஸி கப்பில் அரைச்சிடலாம். அப்படி கூட சேர்த்து அப்போல்லாம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பெருசாயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கன்று தான் இருந்தது இது. அதாவது ஒரே ஒரு குச்சி தான் இருந்தது இந்த ரோஜா செடி. இப்போ நல்லா வளர்த்து பாருங்க. நான் இந்த ரோஜா செடிக்கு கொஞ்சம் போல தான் இப்போ தான் மாட்டு சாணம்லாம் போட்டிருக்கேன். இனிமேல் தான் ஃபெர்டிலைசர், நான் சொன்ன ஃபெர்டிலைசர் தான் இதுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ தளிர் வந்ததுமே மொட்டு வந்ததுமே நான் வீடியோ பண்ணுறேன். இந்த பிளான்ட்டுக்கு நாட்டு ரோஜா இது. நாட்டு ரோஸ்க்கு எப்போவுமே கொஞ்சம் செம்மண்ணில் தான் நீங்கள் நடணும், அப்போ தான் நல்லது. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.